மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையைச் சேர்ந்த இல்லத்தரசி ஒருவர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான நாணயங்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். ஆயிரத்து 806 ஆண்டு புழக்கத்திற்கு வந்த நாணயம் தொடங்கி அரையனா, ஓரணா, ஓட்டை காலனா உள்பட பழமை வாய்ந்த நாணயங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உள்ளிட்ட புகழ்மிக்க தலங்கள், நேரு, இந்திரா காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் என பெருமைமிக்க அடையாளங்களுடன் திகழும் நாணயங்களும் அணிவகுக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரே இடத்தில் பார்க்க முடிகிறதென்றால் இதற்கு காரணம் மதுரையைச் சேர்ந்த இல்லத்தரசி பரமேஸ்வரி. 48 வயதான இவர் ஐயர் பங்களா பேங்க் காலனியில் குடும்பத்துடன் வசிக்கிறார். மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி திட்ட ஊழியராக பணியாற்றியவர். சிறு வயதிலிருந்தே பழப்பொருட்களை சேகரிப்பதில் இருந்த ஆர்வம் பழமையான நாணயங்கள் மீதும் திரும்பியுள்ளது. நான் ஒரு 130 காயின் சேர்த்திருக்கேன். இந்த 130ன்னு சொல்றோம், ஆனா இது சேர்க்கவே எனக்கு 20 வருஷம் ஆச்சு. இன்னமும் நிறைய சேர்க்கணும் எனக்குள்ள ஒரு ஆசை. நான் வருஷம் 1850 இருந்து வச்சிருக்கேன். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் பழமையான பொருளை நம்ம விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. புதுமைக்குள்ள வந்தாலும் நம்ம பழமையை மறக்க கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அதை 4 பேர்த்த காட்டையில அது எனக்கு ஒரு சந்தோஷம். வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் உள்பட அதி முக்கியத்துவம் வாய்ந்த ரூபாய் நோட்டுகளும் பரமேஸ்வரியின் பொக்கிஷத்தில் இடம் பிடிக்கின்றன. பழமையை போற்றும் தனது சேமிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்கிறார் இந்த பழமை விரும்பி. தன்னிடம் உள்ள 200 ஆண்டுகால நாணயங்களை வைத்து கண்காட்சி நடத்த விரும்புவதாகவும் கூறுகிறார் பரமேஸ்வரி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மதுரையிலிருந்து மணிகண்ட பிரபு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.